نحمده ونستعينه ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي وقال أيضا إن الذين آمنوا وعملوا الصالحات كانت لهم جنات الفردوس نزلا خالدين فيها لا يبغون عنها حولا صدق الله العلي العظيم. மாட்சிமை மிக்க பெருவிழாவின் தலைவர் அன்பிற்குரிய சகோதரர் நியமத்துல்லா சாஹிப் அவர்களே, இந்த நிகழ்விலே பல்வேறு நிலைகளை ஏற்றிருக்கக்கூடிய மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர், சிற்றூர் நிர்வாகிகளே, இந்நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற எங்கள் இயக்கத்தின் மூத்த தலைவரும் ராமநாதபுர சட்டமன்ற உறுப்பினருமான மரியாதைக்குரிய பேராசிரியர் அவர்களே, கொள்கை முழக்கத்தால் கூவி அழைத்து தமுக தொண்டர் படையை உருவாக்கி அவர்களின் சேவையை தூண்டிவிட்டு மக்களுக்கு பயனளிக்க உதவி செய்கின்ற அன்பு சகோதரர் கோவை சையது சாஹிப் அவர்களே, இந்த விழாவில் பங்கேற்றிருக்கக்கூடிய பெருமைக்குரிய மாவட்ட தலைவர் அவர்களே, அன்புடைய சகோதரர்களே, ஆற்றல் மிக்க செயல் வீரர்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா. யார் ஈமான் கொண்டு நற்சேவைகளை செய்வார்களோ, இன்னல்லதீன ஆமனு முதலாவதாக அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட அந்த ஒப்பந்தம் அதை நிறைவேற்றிய பின் வஅமிலு ஸாலிஹாத்தி நல் அமல்களை எவர் செய்வாரோ, நல் சேவைகளை எவர் செய்வாரோ அவருக்கு கானத் லஹும் அவர்களுக்கு உரியதாக ஆகி போனது ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா. மறுமையில் அவர்கள் தங்குமிடம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கம் அவர்களுக்கு கடமையாக ஆகிவிட்டது என்பதை வல்ல ரஹ்மான் சொல்லுகிறார். மனித இனத்தை இறைவன் தன் பிரதிநிதியாக படைத்து வைத்து தான் எதை விரும்பினானோ அது அவர்களிடமிருந்து வெளிப்பட வேண்டும் என்று விரும்பினான். தன் அடியார்களுக்கு எது தேவையோ அவற்றை சக மனிதர்களை கொண்டே பூர்த்தி செய்யும் அடிப்படையை தான் இறைவனும் உண்டாக்கி இருக்கிறான். அதைத்தான் இறைவன் விரும்புகிறான். அதைத்தான் அமலே சாலிஹ என்று திருமறையில் பல்வேறு இடங்களிலே இறைவன் சுட்டிக்காட்டுகிறான். மனித இனத்திற்கு சேவைகள் தேவைப்படுகிறது. அவற்றின் மூலம் தான் சமூகம் சீர்திருத்தப்பட முடியும் என்பதை இறைவன் திருமறையிலே பல்வேறு இடங்களிலே சொல்லி காட்டுகிறான். ஒடுக்கப்பட்ட மக்கள், மேற்படுத்தப்பட்ட மக்கள், சாதிய நிகழ்வால் அமுக்கப்பட்ட மக்கள், வாழ்வாதாரம் மறுக்கப்பட்ட மக்கள், அவர்கள்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றிய சுமத்தியர்கள் என்று சொல்லக்கூடிய பனு இஸ்ரவேலர்களில் ஒரு பகுதியினர். அவர்கள் வாழும் உரிமையை ஃபிரௌன் தடுத்து வைத்திருந்தான். அவர்களுடைய வாழ் உரிமை பறிக்கப்பட்டிருந்தது. அவர்களுடைய உரிமைகள் அனைத்துமே நீக்கப்பட்டிருந்தது. அந்த சூழலிலே இறைவன் அவர்களை நபியாக அனுப்பி செய்து ஃபிரௌனிடத்திலே பேச செய்கிறான். ஃபிரௌனே, உன்னால் அழுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய, உன்னால் ஒடுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய, உன்னால் தாழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய, உன்னால் பிற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த சமூக மக்களை இன்றோடு என்னிடத்திலே அனுப்பிவிடு. நான் இவர்களை அழைத்து செல்ல வேண்டும். இது இறைவனின் ஆணை என்பதை அந்த அரசனின் திருச்சபையிலே முன்வைக்கிறார்கள். இதை சொல்வதற்காகத்தான் இறைவன் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தயார் செய்து அங்கே அனுப்பி வைத்தார். நபி மூசா அவர்களோ தான் மட்டும் செல்வதிலே சில தயக்கங்களை கொண்டு, நான் மட்டும் செல்வதென்றால் அந்த மாபெரும் அரசனிடத்திலே எடுத்துச் சொல்ல தயக்கமாக இருக்கிறது, என்னுடைய நாவன்மை சற்றே குறைந்து இருக்கிறது, என் சகோதரர் ஹாரூனையும் சேர்த்து அனுப்புங்கள் என்று சேர்த்து அழைத்துச் சென்றார்கள். அருமைக்குரிய பெருமக்களே, சிந்திக்க வேண்டும். நபிமார்கள் வந்தார்கள் எதை செய்வதற்காக? சொல்லப்படுகிறது, அவர்கள் இஸ்லாத்தை கொண்டு வந்து கொடுத்தார்கள், அல்லாஹ்வின் தூதுவத்தை கொண்டு வந்து கொடுத்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த
சமூக மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், உரிமை மறுக்கப்பட்ட மக்கள், இவர்களை அதிலிருந்து மீட்டெடுத்து சமூகத்தின் பிற மக்களை போல வாழ்க்கையில் நியதியைத்தான் நயம் அவர்கள் மூலமாக வல்ல ரஹ்மான் நிர்மாணம் செய்திருக்கிறான். குர்ஆன் இதை சுட்டிக்காட்டுகிறது. அதே போன்று மனித இனத்திற்கு என்ன தேவை? அவர்கள் உண்ண உணவும் உறங்கவும் வாழ்வாதாரமும் சரியாக அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். இதுவும் இறைவனின் நியதி. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அரசனுக்கு ஏற்பட்ட ஒரு கனவின் விளக்கத்தை கேட்கும் நேரத்திலே சொல்லுகிறார்கள், சங்கைக்குரிய மன்னர் அவர்களே, எதிர்வரக்கூடிய ஆண்டுகளிலே செழித்து வரக்கூடிய 7 ஆண்டுகளும் தொடர்ந்து வரக்கூடிய ஆண்டுகளிலே 7 ஆண்டுகள் மிக கடுமையான பஞ்சம் பீடிக்கக்கூடிய ஆண்டுகளும் வரப்போகிறது. செழித்து வளரும் காலங்களிலே அனைத்தையும் சேமித்து வைத்து அடுத்து வரக்கூடிய பஞ்ச காலங்களிலே அவற்றை கொண்டு அவற்றை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற செயல் திட்டத்தை வகுத்து இன்று இருக்கக்கூடிய ரேஷன் முறையை அன்றே மக்களுக்கு விநியோகம் செய்த அந்த பெருமகனார் அல்லாஹ்வின் நபியாக வந்திருந்த நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். ஆக மனிதனாக பிறந்தவர்கள் மக்களுக்கு சேவை செய்ய வந்தவர்கள் அதைத்தான் செய்கிறான் என் சகோதரன் தமுக தொண்டர்கள். அதனைக்குரிய பெருமக்களே, இடிந்து கிடந்தது பள்ளிவாசல், இடித்து வீழ்த்தப்பட்டது பள்ளிவாசல், கயவர்களால் அடித்து நொறுக்கப்பட்ட பாபரி மஸ்ஜித் கீழே விழுந்து கிடந்த நேரத்திலே அதை கண்டு சமூகம் கொதித்து நின்றது, மனம் கலங்கி நின்றது, கண்ணீர் வடித்து நின்றது. யார் கேட்பாய் இதை? இந்த அநியாயத்தை கேட்பதற்கு எந்த மகனும் பெருமகனும் இந்த நாட்டிலே இல்லையா? இந்த தேசத்தில் இல்லையா? எங்களுக்காக குரல் கொடுப்பதற்கு எந்த ஆண்மகனும் இல்லையா? எங்கே அந்த மூசாவின் வாரிசுகள்? எங்கே அந்த இப்ராஹிமின் வாரிசுகள் எங்கே என்று மக்கள் தவித்துக் கொண்டிருந்த நேரத்திலே யார் கேட்பா என்று அலறிப்போன மக்களுக்கு மத்தியிலே நாங்கள் இருக்கிறோம் என்று உருவாக்கி வந்த மலர்ந்த மல்லிகைதான் எங்களுடைய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் வந்து நின்றது வீதியிலே. யார் எதை செய்தார்களோ அவற்றை சுட்டிக்காட்டி கட்டப்பட வேண்டும் அந்த பள்ளிவாசல் என்று ஓங்கார குரலெடுத்து அரச சபைக்கு எடுத்து சொன்னது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம். நிறுத்தியதா அத்தோடு? சுழன்றடித்த சுனாமி கடற்கரையிலிருந்து ஊர் மக்களை நோக்கி சுனாமி ஓடி வந்ததே, எல்லோரும் பயந்து வீதிக்கு ஓடினார்கள். ஆனால் கருப்பு சட்டை அணிந்த என் தமுக சகோதரன் மட்டும் கடற்கரையிலே பிறவாகி விழுந்த அந்த மக்களை ஓடி சென்று தூக்குவதற்கும் மற்றவர்களை மீட்பதற்கும் கடற்கரைக்கு ஓடி சென்றானே, அதுதான் தமுகவின் சேவை. அருமைக்குரிய சகோதரர்களே, பாதிக்கப்பட்ட மக்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ இப்பொழுது அவர்கள் வாய்களிலே வரக்கூடிய வார்த்தை பாதிக்கப்பட்ட அடுத்த நிமிடத்திலே சொல்லுங்கள் தமுகவிடத்திலே அவர்கள் ஓடி வருவார்கள், இதில் சீர் செய்வார்கள். விபத்துகள் ஏற்படுகிறது, அங்கே உயிரிழப்புகள் ஏற்படுகிறது அல்லது காயங்கள் ஏற்படுகிறது, உடனடியாக அந்த பகுதியுடைய பொறுப்பாளர்களுக்கு டெலிபோன் செய்யப்படுகிறது, வாருங்கள் ஓடி வாருங்கள் என்று. ஒரு நாள் தினத்திலே என் சகோதரர்களோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறோம், போன் வருகிறது, ஒருவர் விபத்திலே சிக்கிவிட்டார், உயிரிழந்து விட்டார், போன் வருகிறது. நாங்கள் எதற்காக சென்றோமோ அந்த நிகழ்வு ஒத்திவைக்கப்படுகிறது. உடனடியாக என் தமுகவின் சொந்தங்கள் அங்கே ஓடி செல்கிறார்கள். அந்த மையத்திற்கு என்னவெல்லாம் செய்து மீட்கப்பட வேண்டுமோ அதனை செய்து வருகிறார்கள். அதற்காக திருமணம் செய்து புதுமா பிள்ளையாக இருந்த என் அருமை சகோதரன் யாசர் அரபாத் தன் புதுமண வாழ்க்கையை ஒத்தி வைத்துவிட்டு ஹாஸ்பிட்டலிலே கிடந்தான். அன்று இரவு முழுக்க மருத்துவமனையிலே இருந்தார். அருமைக்குரிய பெருமக்களே, இதுதான் தமுகவின் சேவை. பெருமக்களே, அரசியல்கள் எத்தனையோ இருக்கிறது, இயக்கங்கள் எதற்கோ செயல்படுகின்றன, ஒவ்வொன்றுக்கும் ஒரு நோக்கம் இருக்கலாம். ஆனால் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் புதிய அரசியலை கையெழுத்து வந்தது என்ன தெரியுமா? மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், அது மட்டுமல்ல பிற அரசியல் கட்சிகளுக்கு வழிகாட்ட வேண்டும். வழிகாட்டியது எப்படி? அதுவரையிலும் யாருக்காவது சிந்தனை உதித்திருப்பதா? வீதிகளிலே ஓடி வரும் இந்த ஆம்புலன்ஸுகள் வழங்கப்பட வேண்டும் என்ற சிந்தனை வேறு எந்த இயக்கத்திற்காக வந்திருந்ததா? ஒன்றை நினைவு வையுங்கள். முதலாக நம்முடைய ஆம்புலன்ஸ் சேவையை கண்ட டாக்டர் கலைஞர் அவர்கள் அருமைக்குரிய தலைவர்களிடத்திலே அணுகி 2 ஆம்புலன்ஸுகளை தன் சொந்த செலவிலே வாங்கிக் கொடுத்து தலைமையகத்திலே இன்று வரையும் அது சேவை செய்து கொண்டிருக்கிறது. அதை தொடர்ந்துதான் 108
108 என்ற ஆம்புலன்ஸ் தமிழ்நாடெங்கும் அரசால் ஏற்படுத்தப்பட்டது. அரசிற்கு முன்னோடியாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தன் சேவையை பதிவு செய்திருக்கிறது. அப்படி எதுவெல்லாம் மக்களுக்கு தேவையோ அனைத்தையும் செய்யக்கூடிய சேவை இயக்கமான தமுமுக இந்த பெண்களுக்கு மத்தியிலும் ஊடுருவி இருக்கிறது. அவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனை என்று சொன்னால் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் சரியாக செய்யாவிட்டால், எங்களுக்கான உரிமைகளை தராவிட்டால், எங்களுக்கு எதை செய்ய வேண்டுமோ அவற்றை நீங்கள் மறுக்கிறீர்களேயானால் இந்த ஊரில் உள்ள தமுமுகவிற்கு போன் செய்து விடுவேன் என்று சொல்லும் அளவுக்கு இன்று பெண்களுக்கும் தமுமுகவுடைய உணர்வுகள் உட்சென்றிருக்கிறது. சகோதரர்களே, இப்படி சேவையால் மனித இனத்திற்கு எது தேவையோ அதை செய்து பழகி மக்களுக்கு மத்தியிலே எந்த தேவையானாலும் உடனடியாக தமுமுக முன்வர வேண்டும் என்ற கோரிக்கையை மக்கள் முன்வைக்கும் அளவுக்கு சேவையால் வளர்ந்திருக்கக்கூடிய தமுமுக இன்று ஆயங்குடியிலே தன்னுடைய அர்ப்பணிப்பு சேவையை செய்து கொண்டிருக்கிறது. இறைவன் சொல்லியிருக்கிறான், இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா. யார் ஈமான் கொண்டு சேவைகளை செய்கிறார்களோ, மக்களுக்கான சேவைகளை செய்கிறார்களோ அவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸி என்ற உயர்ந்த சொர்க்கம் கிடைக்க இருக்கிறது என்று இறைவன் சொல்லுகிறானே, அந்த சேவை இப்படி இந்த ஆம்புலன்ஸ்களை இரவு பகல் பாராமல் தேவையான மக்களுக்காக எடுத்து சென்று உழைக்கிறார்களே, இவர்களுக்கு இல்லாமலா? அருமைக்குரிய பெருமக்களே, உழைப்பின் உன்னதத்தை அங்கே காணுங்கள். சொன்னார்கள், ஹஜ்ரத் அவர்கள் சொன்னார்கள், இந்த வண்டியிலே ஏறுவதற்கு யாரும் பிரியப்பட வேண்டாம் என்று. ஆனால் என் தமுமுக சொந்தம் அனைத்துமே எந்த இரவிலே ஆனாலும் எந்த நேரமானாலும் வெளிபோல் வந்த அடுத்த நிமிடத்திலே இந்த ஆம்புலன்ஸை எடுத்துக்கொண்டு பறந்து செல்கிறானே, என்ன சுப்ஹானல்லாஹ்! காண கிடைக்கின்ற அரிய காட்சிகளில் இவைதான் உள்ளது. சமீபத்திலே லால்பேட்டையில் நடந்தது. ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒரு பெண்ணுடைய, அதுவும் முஸ்லிம் அல்லாத ஒரு பெண்ணுடைய சடலம் அடக்கப்படுவதற்கு இல்லாமல் இறந்துவிட்டது. அந்த செய்தியை மாற்று மத மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து லால்பேட்டை தமுமுகவிற்கு செய்தியாக சொல்லுகிறார்கள். நம் சொந்தங்கள் ஓடி செல்கிறார்கள். அவர் மாற்று மதம் என்றோ அல்லது வேறு ஜாதி என்றோ பார்க்கவில்லை, ஓடி சென்று அங்குள்ள அந்த மக்களை சிலரை அழைத்துக் கொண்டு அந்த பெண்ணிற்கு நல்லடக்கம் செய்தார்கள். இந்த செய்தியை நம்முடைய இணையதளங்களிலே வெளியிட்டிருக்கிறோம். பார்த்தவர்களுக்கு தெரியும். இதுதான் தமுமுகவின் சேவை. அருமைக்குரிய பெருமக்களே, எந்த நேரமானாலும் எப்படி இருந்தாலும் நம்முடைய ஆம்புலன்ஸ்கள் மக்களுக்காக சேவை செய்து வருகின்றன. அது மட்டுமா, உதிரத்தை கொடுத்து உயிர் காப்போம். என் மக்களுக்கான தேவை என்ன? யாருக்கு பிரசவம், யாருக்கு என்ன பிரச்சனை, யாருக்கு என்ன வியாதி, அந்த நேரத்தில் அவர்களுக்கு எந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் எந்த மருத்துவமனையில் இருந்தாலும் உடனடியாக எங்களுக்கு போன் வருகிறதே, நாங்கள் எங்கள் தொண்டர்களை அனுப்பி அவர்கள் உடலிலே ஓடக்கூடிய உதிரத்தை பங்கு வைத்துக் கொடுக்கின்றோமே. இதைவிட சேவை வேறு என்ன செய்ய முடியும்? அருமைக்குரிய பெருமக்களே, இதைத்தான் இறைவன் மிக உகந்த சொல்கிறான், மிக பெருமையாக சொல்கிறான். இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா. அருமைக்குரிய பெருமக்களே, இன்று தமுமுகவினுடைய இருப்பிடம் நம்முடைய இயக்கத்திலே நாம் எல்லோரும் இருந்து இந்த இயக்கத்திலே இருக்கிறோம். இதனுடைய அடுத்த இருப்பிடமாக இன்ஷா அல்லாஹ் இறைவன் நமக்கு வழங்க இருக்கின்றான் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் என்ற அந்த மிக உயர்ந்த சொர்க்கத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பை தமுமுக நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. இறைவன் அதை நமக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து விடைபெறுகிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.